புரிந்து கொண்டு அதற்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணால் இந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. டெய்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ நம்ம ஸ்லைடுக்குள்ளே போகிறோம். நேற்று பார்த்தோம், இம்யூனிட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தோம். இம்யூனிட்டி தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அண்டு லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அதுதான், அது கைவிட்டுடுச்சுன்னா எந்த டாக்டர்லையும் காப்பாற்ற முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அதனால் இம்யூனிட்டியை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இம்யூனிட்டியை பேலன்ஸாக வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். நேற்று இம்யூனிட்டியினுடைய ஃபங்க்ஷன்ஸு, செல்களை பற்றி, டான்சிலு, லிம்ப் நோடு, தைமஸு, ஸ்ப்ளீனு, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இம்யூனிட்டியுடைய முதல் ஒரு அற்புதமான வேலை. இம்யூனிட்டி வெளியிலிருந்து வரக்கூடிய த்ரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள், தொற்று, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி உள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. எப்படின்னா, இப்போ எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். கோவிட் காலத்தில் நம்ம பார்த்தோம், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய பொல்யூஷன், வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸின் எல்லாமே நம்ம சுவாசிக்கிறோம். உணவில் இருக்கக்கூடிய டாக்ஸின், அதில் அந்த மருந்து தெளிக்கிறது, மெடிக்கேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த எக்ஸ்டர்னல் இருந்து நம்ம உள்ள எடுத்துக்கக்கூடிய அந்த த்ரெட்ஸ்ன்னு சொல்லலாம், பயமுறுத்தல்கள். அது நம்முடைய உடம்பை பல வகையில் பாதிக்குது. அதே மாதிரி இன்டலாக நடக்கக்கூடியதில் நம்முடைய கட் ஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா குறைபாடு, டிஸ்பயோசிஸ், அது, அதே மாதிரி ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த பெரியாடிக்கல் ஃபார்மேஷனு, இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. அது தவிர இன்ஃப்ளமேஷன், அன்கண்ட்ரோல்டு இன்ஃப்ளமேஷன், குரோனிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அலர்ச்சி, அதுவும் நமக்கு பல விஷயங்களில் நம்மளை பாதிக்குது. ஸோ இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி. இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், டாக்ஸினை வெளியேற்றுறதுல எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. இதை பற்றி இது பாயிண்ட் நம்பர் 1, டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த்ரெட்னு சொல்லிட்டோம். அடுத்த பாயிண்ட்டுகளையும் பார்க்கலாம். இது உங்களுக்கு பாருங்கள், கொரோனா பீரியடில் எத்தனையோ பேர் இறந்தாங்க இல்லையா? இம்யூனிட்டி நல்லா இருந்தால் யாருமே இறக்கலை. அதே மாதிரி டயபெட்டிக்கு, இந்த மாதிரி பக்க விளைவுகள் இருந்தவங்க, வேற நோய்கள் இருந்தவங்களுக்கு இம்யூனிட்டி குறைவாக இருந்ததுனால அவங்களும் பல பேர் இறந்ததை நம்ம பார்த்தோம். அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு வீதியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களோ, இந்த கண்டபடி சாப்பிட்டவங்களோ அதிகமாக இறக்கலை. ரொம்ப சுத்தபத்தமாக இருந்த பெரிய பெரிய பணக்காரங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. அப்போ பணம் அப்படிங்கிறது இம்யூனிட்டியை மேம்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். வாழ்க்கை முறையில் இம்யூனிட்டியை மேம்படுத்துறது அப்படின்னா, நம்ம கிருமிகளை சந்தித்து தான் ஆகணும். கிருமிகளை சந்தித்தா தான் இம்யூனிட்டி மேம்படும். இப்போ நம்ம இங்கே ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சிக்ஸ் பேக்கெல்லாம் வரும். அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் வரவே வராது, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடியதில் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், பாராசைட்டு உள்ளே வர்றது நம்ம பெருசாக தடுக்கவே கூடாது. உள்ளே வரும், அது இம்யூனிட்டியை அழிச்சிடும். அப்படி அழிச்சாதான் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்கட்டில் போனால் இம்யூனிட்டி டெவலப் ஆகாது, பின்னாடி பெரிய பிரச்சனையாக தான் மாறும், அறிவில்லாத இம்யூனிட்டியாக மாறிடும். எப்போ நமக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகலையோ, ஒரு புக்கை படிக்கலையோ, 4 பேர்கிட்ட பழகி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலையோ, அப்போ அறிவு பெருகாது இல்லையா? அந்த மாதிரி தான் இம்யூனிட்டிக்கு சேலஞ்சஸை மீட் பண்ணணும். யாரெல்லாம் சேலஞ்சை மீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பலசாலியாக மாறுவாங்க. யாரெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு ஞானியாக கூட மாறக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனையை சந்தித்து அதை ஏற்றக்கூடிய மனோநிலை எல்லாம் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நொந்து போகிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இப்படி வாழ்க்கை முறையே இம்யூனிட்டிக்கே நம்ம பொருந்தி பார்க்கும்போது யாரெல்லாம் எக்ஸ்டர்னல் உலகத்தில் ரொம்ப தாராளமாக அதை ஏற்றுக்கொண்டு அப்போ இருக்கிறாங்களோ அவங்க ஆரோக்கியத்தில் மேம்பட்ட நிலையில் இருப்பாங்க. இதை எடுத்துக்காட்டாக தெளிவாக சொல்லப்போனால், இந்த நரிக்குறவர்கள் சமுதாயம் இப்போ அவங்களுடைய ஸ்டைல் மாறி இருக்கு. ஒரு காலத்தில் அந்த நரிக்குறவர் சமுதாயங்கள் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம்
அவங்களுடைய அந்த உணவு பழக்கங்கள், வெளியில் கண்டபடி சுற்றுறது இதெல்லாம் இருந்தது. எங்கள் ஊரில் நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். இந்த வண்ணாரன்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிறவங்க. அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் அவங்க செய்ய மாட்டாங்க. வீட்டில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் தான் அந்த இரவு உணவை எடுத்துக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வித்தியாசமான உணவு இருக்கும். இப்படி பல விஷயங்கள் கலந்து சாப்பிட்டதுனால அவங்க கடினமான அந்த உழைப்பு, துணி துவைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு தெரியாது. கடினமான அந்த உழைப்பை போட்டால் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம் அது கூட ஒரு காரணம் தான். அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்து மண்ணில் விளையாண்டா அவங்க கிருமிகள் உள்ளே போய் அது நம்ம தைமஸ் கிளாண்டு அதை ட்ரெயின் அப் பண்ணி அதன் மூலமாக அவங்க இம்யூனிட்டி பெருகும். இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி பொல்யூஷனோ ஒரு கிருமியோ ஒரு கூட்டு குடும்பத்தில் இல்லாத குழந்தைங்க பின்னாடி பாதிக்கப்படும். இன்னைக்கு கைஜீன் கைப்போத்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் உலகளவில் நடந்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி இயற்கையான சூழலில் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு பின்னாடி அலர்ஜி, ஆஸ்துமா, இந்த கேன்சர், ஆட்டோமின் டிசார்டர் வர்றதில்லை. யாரெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக பொத்திக்கோன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய வளர்த்தார்களோ அந்த குழந்தைங்க தான் பின்னாடி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆளாகுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியாத பட்சத்தில் குழந்தை மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறதா நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள தவறான முறையில் வளர்க்குறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து தெரியாதனால, அவேர்னஸ் இல்லாதனால துரோகம் பண்ணுறோம். அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு துரோகம் பண்ணுறோம். முதல் துரோகம் வந்து இந்த சிசேரியன். முதல் துரோகம் ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தந்தையர் பண்ணுற துரோகம். நான் இந்த வார்த்தையை பலமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, அது இம்யூனிட்டியை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாக மாறுது. அப்போ அதை வந்து நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிறது சயின்டிஃபிக் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இங்கே கூட கீழர் பாஸ்கர் வந்து இயற்கை பிரசவம் அப்படின்னு பேச போய் அவர் பாவம் மாட்டி ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ நல்ல விஷயத்துக்கு எதிராக செயல்படும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இந்த உலகமே சுபிச்சம் இல்லாமல் போயிடும். நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய பின்னணியை புரிஞ்சிக்கணும். பாவம் அவர் போய் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் நல்ல விஷயம் சொன்னதுக்காக. ஸோ இதில் அந்த சயின்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா அலோபதி டாக்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதை நீங்கள் உங்ககிட்ட சொன்னீங்கன்னா தொழில் பாதிக்கப்பட்டுரும். சுகப்பிரசவம் நடந்தால் ஒரு பெரிய தொழில். இன்னைக்கு கைனகாலஜிஸ்ட்டும் டாக்டர் நல்லது தான், கர்ப்பப்பை பிரச்சனை அந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் கர்ப்பப்பை பிரச்சனை ஏன் வந்தது, இதை கொஞ்சம் இன்டர்னலாக பார்த்தா நம்ம இந்த குழந்தைக பருவமை போது முதல்ல இருந்த அந்த பக்குவங்கள், அவங்களுக்கு நல்ல எண்ணெய், அந்த உளுந்தங்களி இதெல்லாம் கொடுத்து அந்த ரெஸ்ட்டில் அந்த கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அப்போ நடந்தது. இப்போ அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு உடனே அனுப்பிடுறாங்க. அந்த நம்ம ட்ரெடிஷ்னலில் நம்ம பாரம்பரியமாக நடந்த எந்த சாஸ்திரங்களும் இப்போ கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சாஸ்திரங்களுக்கு பின்னாடி சயின்ஸ் இருந்தது. அவங்க சயின்ஸை வந்து ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன மாடர்ன் லைஃப், பாஸ்ட் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தொற்றுக்கள் வந்தால், சின்ன வைரஸ் வந்தால் கூட நம்ம பெரிய அளவில் பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த டிவியில் வர விளம்பரங்க அது எல்லாம் பயமுறுத்தி உடனே ஒரு லைட்டாக அந்த மழை பெஞ்சதா எல்லாருக்கும் சளியாக பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் சேல்ஸ் ஃபுல்லாக பயங்கரமாக டெவலப் ஆகும். ஸோ இந்த நிலையிலே மாற்றணும் அப்படின்னா இந்த சுகப்பிரசவத்தில் இருந்து எல்லா விஷயத்தினுடைய அந்த பேசிக் அதனுடைய சயின்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அதை நம்ம மறுபடியும் பல பேருக்கு தெரியாதனால அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடு நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு நார்மல் பிரசவம் ஆகக்கூடிய குழந்தை வேஜினல் டெலிவரி பிறப்புறுப்பு வழியாக வெளியே வரக்கூடியது. அப்போ பிறப்புறவில் நல்ல பாக்டீரியாலாம் இருக்கும். நம்ம இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல பாக்டீரியாவுடைய தொகுப்பு பல தொகுப்பு இருக்கும். அது அந்த குழந்தையுடைய ஸ்கின்னில் வாயிலெல்லாம் பட்டு அந்த குழந்தையினுடைய கட்டு வந்து பலமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும், கட்டு தான் நோய் சக்தியினுடைய 75% ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கட்டு, பெருங்குடல். அப்போ அந்த மாதிரி கட்டு வந்து அந்த குழந்தைக்கு நல்லா டெவலப் ஆகும். அப்படி இல்லாமல் சிசேரியனில் வரக்கூடிய குழந்தைகளுடைய மைக்ரோபியல் எக்ஸ்போசர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ பிறப்பொறுப்பு வழியாக வரக்கூடிய அந்த குழந்தைக்குடைய கட் எக்ஸ்போசர் வந்து இயற்கையானதாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃப்ளோரா கிடைச்சிருக்கும். கட்டு பலப்படும், இம்யூனிட்டி வந்து உடனே ட்ரெயின் அப் ஆகக்கூடிய இந்த பாக்டீரியல் தொகுப்பு உள்ளே போகிறதுனால அந்த குழந்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த சிசேரியன் குழந்தை வெளியே வரும்போது அந்த வகுத்தை எடுத்து கிழிச்சு எடுக்கிறாங்க இல்லையா, இதனுடைய எக்ஸ்போசர் இந்த என்விரான்மெண்டலில் கிருமி எக்ஸ்போசர் தான் இருக்குமே ஒழிய பாக்டீரியல் அதுக்கு கிடைக்காது.
அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அப்படிங்கிறது விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய வளர்ந்த நாடு. அந்த நாட்டில் சிசேரியன் பண்ணாலும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேஜினல் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை எடுத்து அந்த குழந்தை மேலே தடவுறாங்க. நீங்கள் வேணா நெட்டில் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய தன்மை புரியுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா தன்மை புரியுது. அதை எதுக்கு அறுத்து எடுத்து அதுக்கப்புறம் போய் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும்? இது வந்து தேவையில்லாத சட்டையில் அழுக்க ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் துவைக்கிற கதை மாதிரி. அப்போது இந்த நார்மல் டெலிவரிக்கு என்ன செய்யணும்? இந்த குழந்தைகளுக்கு எப்படி ஒரு பயிற்சி கொடுக்கணும்? யோகா பயிற்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு என்ன ஆகும்? ஆரோக்கியமான ஒரு குழந்தைகள் பிறக்கும்போது அடுத்த ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த இம்யூனிட்டி லெவல் இப்போ நமக்கு இல்லை. நமக்கு இல்லாத பட்சத்தில் அடுத்த ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மூளை வேலை செய்யுது, ஆனால் உடம்புல இம்யூனிட்டி கிடையாது, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. இப்போ நான் கண்ணாடி போட்டது வந்து 55 வயசுக்கு அப்புறம் போட்டேன். ஆனால் இப்போ ஸ்கூலில் போய் பாருங்கள், அந்த எல்கேஜியிலேருந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போது அங்கே கண்ணாடி போடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க மேலே குறையில்லை. இங்கே வந்து நிலம் வந்து பக்குவப்படலை, அதாவது இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இல்லை. ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலத்தில் ஒரு விதையை போட்டால் அது எப்படி முளைக்கும்? அந்த செடி எப்படி இருக்கும்? அப்போது இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது, நான் அந்த இம்யூனிட்டியை பற்றி ஒரு புக் எழுதியிருந்தேன். அதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க இம்யூனிட்டியே ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சுகப்பிரசவம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு நம்ம வந்து மறுபடியும் எடுக்கணும். அந்த ஊரில் இருந்த மருத்துவச்சிக அவங்கள யாராவது இப்போ இருந்தால் அவங்ககிட்ட அந்த தன்மையை புரிஞ்சிக்கலாம். நாடி பார்க்குறதெல்லாம் அவங்களே பார்த்தாங்க. நாடி பார்த்துட்டு இந்த மாதிரிங்க இத்தனை நாள் இவங்களுக்கு குழந்தை உருவாகிருக்கு அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே போய் ஒரு ஸ்கேனிங், ஒரு குழந்தை வருவதற்கு முன்னாடி அது அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ்ரே இந்த மாதிரி ரே உள்ளே போகும்போது உள்ளே எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு தெரியும். நம்ம அதை போய் பார்க்குறோம். பார்க்கும்போது 5 தடவை 10 தடவை பார்க்குறோம். இதய துடிப்பு முதல்ல தெரியுதுன்னு சொல்கிறாங்க. பட்டு கூடவே தேவையில்லாத ஒரு பாதிப்பை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ கேன்சர் அப்படின்னா கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாதிப்பை கருவிலேயே நம்ம ஏற்படுத்துகிறோம். இப்படி இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்கள், இது அட்டூழியங்கள் தான் சொல்ல முடியும். இதை அவாய்ட் பண்ண முடியலை அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் பறியும் போது நம்ம வீட்டு குழந்தைய எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக சுகப்பிரசவங்களை நம்ம உருவாக்க முடியும். குழந்தைங்க அது பர்டிகுலராக பெண்கள் முதல்ல இந்த ஸ்கிப்பிங்கு எத்தனையோ விளையாடுகள் விளையாண்டாங்க. இந்த கொக்கோ இது என்னமோ விளையாடுவாங்க. இந்த நொண்டி மாதிரி இந்த கட்டங்களை தாண்டுறது எல்லாமே பண்ணாங்க. இப்போ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நடுவில் பார்க்கும்போது தேவையில்லாத விளம்பரம் வரும், நம்ம உடனே ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஆரோக்கியமும் சார்ந்த எல்லா விஷயத்துலையும் ஸ்கூலில் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. மேத்ஸு இதுகளுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸோ இல்லை வேறு சப்ஜெக்ட்டுக்கோ கொடுக்குறாங்க. அது இந்த மெட்ரிக்கு இது என்னமோ புதிய திட்டங்கள் வந்தப்புறம் அவங்க வந்து இந்த குழந்தைக்குள்ள அறிவை புகுத்துறங்கிற பேர் வழியை அது என்ன திணிக்கிறது, திணிக்கிற வேலையை பண்ணுறாங்க. குருகுலத்தில் படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் வித்தியாசத்தை தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ வில்வித்தையில் பயிற்சி பெற்று ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து என்ன சரி விருது கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி விருது கொடுக்குறாங்க. இப்போ துரோணர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது அவருடைய பயிற்சிகள் எப்படி இருந்தது? காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கெல்லாம் அந்த கூப்பிட்டு வச்சு பயிற்சி கொடுத்தாங்க. அதுதான் சரியான நேரம் கூட. இப்போ மேஜிக் மார்னிங் பிரேக்கரில் இப்போயே நடத்துகிறோம். அந்த மாதிரி இப்போ என்னடானா 8:30 மணிலேருந்து 5 மணிக்கு குழந்தைகளை வறுத்து எடுக்கிற வேலை நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றியே எத்தனையோ பேர் நம்ம கல்விகளை பற்றி குறை சொன்னாலும் கூட யாரும் அதை கண்டுக்காமல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்கள் பழைய நிலைக்கு வந்தால் குழந்தை இவ்வளவு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக ஒரு 2 மணி நேரம் போய் படிச்சுட்டு இங்கே வந்துடலாம். இப்போ சைனா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தைகளை மதியம் ரெஸ்ட் எடுக்கிறது விடுறாங்க. சயின்டிஃபிக்காக அவங்க ரிசர்ச் பண்ணி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அந்த படிப்பல காலத்திலிருந்து, அதுவும் இப்போ கொடுமை என்னென்னா குழந்தை யூரின் போகாமல் அடைக்கி அடைக்கி வச்சுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன் அதுவும் சின்ன குழந்தைய மிஸ்ஸுகளுக்கு பயந்துக்கிட்டு போக மாட்டேங்குது. அங்கே இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் யாராவது டீச்சர்ஸ் இருந்தால் உங்களுக்கே தெரியும். எங்கே பார்த்தாலும் ஸ்கூலில் அளவான ஒரு இதுதான் என்ன சொல்கிறது, டாய்லெட் பாத்ரூம் தான். அதுவும் பெரிய கைஜீனிக்கெல்லாம் கிடையாது. கைஜீனிக்கானா கைஜீன் தேவையில்லை, பட் அந்த இடங்கள்ல கொஞ்சம் கைஜீன் தேவை தான்.
இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இம்யூனிட்டியை பற்றியே பேச வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கோம். இதை வந்து ஸ்கூலு, காலேஜு, குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம கிளாஸ் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இம்யூனிட்டியை பற்றி கிளாஸ் எடுங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு. எப்படியோ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டேட்டா வாங்குறது, அந்த குழந்தை கரெக்டாக அந்த நேரத்தில் பிறந்தா அது வந்து வாழ்க்கையில் என்ன வேலையே செய்யாமல் கோடீஸ்வரி ஆயிரும், கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு. அங்கே ஆரோக்கியம் போச்சே. ஆரோக்கியம் போன அப்புறம் ஸ்டீவ் ஜாபே வந்து அவ்வளவு பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். ஆரோக்கியம் இல்லை, போயிட்டாரு இல்லையா? இப்போ நேற்று கூட தியாகு, நம்ம ஒரு படத்தில் தியாகுன்னு சொல்லி ஒரு நடிகரை பார்ப்போம். அவர் சொன்னார், கேட்டுட்டு இருந்தார், எனக்கு இந்த விஜயகாந்த் போனப்புறம் இவங்க போனப்புறம் எனக்கு வந்து மனசை விட்டு போச்சு, இந்த இப்போ உடம்புல பயம் வந்துருச்சு, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு உடம்புல பயம் வந்துருச்சு, அதனால என் உடம்பு கெட்டு போச்சுன்னு ஒரு பேட்டியில் பேசியிருந்ததை கவனிச்சேன். ஸோ இதெல்லாம் நாம் ஏன் கவனிக்கிறோம் அப்படின்னா, பயத்தோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பயமுறுத்துறாங்க. ஆரோக்கியத்துறையை வந்து என்ன மேம்படுத்தக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோம், பாசிட்டிவாக பேசுகிறோம். எதுக்கு அப்படின்னா, செல்கள், ஹார்மோனு, உடம்பு எல்லாமே வந்து அது நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டளைக்காக இயங்கக்கூடியது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா ஆரோக்கியமாக தான் இருக்க முடியும். அதை விட்டுட்டு, ஐயோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளங்க, அது இந்த டயலிஸ் கேஸில் நான் பல முறை பார்த்துருக்கேன். அவங்க வந்து கூப்பிடுவாங்க, என்னங்கப்பா நீங்கள் புதன்கிழமை வரணும், வரல அப்போ நாளைக்கு எதோ ஆச்சுன்னா எங்கெல்லாம் சொல்லாதீங்க, என்னமோ உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் கூட இறக்காத மாதிரியே எல்லாம் பேசப்படுது. அதே மாதிரி நம்ம ஆரோக்கியத்துறையில், சப்ளிமெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்கள் டாக்டரா, டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? டாக்டருக்கு படிச்சிருந்தா நான் எதுக்குங்க சப்ளிமெண்ட் கொடுக்குறேன்? டாக்டருக்கு படிக்காதனால தான் நல்ல விஷயத்த சொல்கிறேன். நம்மாழ்வார் நல்ல விஷயத்த சொன்னார். அவர் ஒரு அக்ரி படித்தவர். நம்மாழ்வார் வந்து ஆரோக்கியத்துறையில் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கீலர் மாதிரி அவ்வளவு நாலேஜ் இருக்கிறவர். அப்போ அவர் வந்து சொன்னார் அப்படின்னா அவருக்கு தெரியாத விஷயமா? அவர் வந்து இந்த உலகத்தில் எந்த சைடுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை எவ்வளோ அழகாக சொல்லுவார், கேட்டு பார்த்தா தெரியும். சைடு, அந்த கொல்றது, பெஸ்டிசைடு கொல்றது, எதை கொல்லுது? நம்ம கிருமியை, பூச்சி கொல்றது நினைச்சிட்டு இருக்கோம், அது நம்மளை கொல்லுது அப்படின்னு அழகாக பேசக்கூடியவர். அதனால இன்னும் சில விஷயங்கள் பேசும்போது, இப்போ நாங்கள் சப்ளிமெண்ட் துறையில் இருக்கிறோம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுட்டு பண்ணுறோம். அதில் வந்து செலக்ட் பண்ணி ப்ராடக்ட் எடுத்து இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டு, கட் பாக்டீரியாவுக்கான ப்ராடக்ட்டு, இஎஃப்இன்னு சொல்லக்கூடிய எசென்சியல் ஃபேட்டி ஆசிடு, கொலாஜனு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, B12, விட்டமின் டி, இந்த மாதிரி தேடி பிடிச்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு டாக்டர் எழுதியிருக்காரு, அவங்க மிஸ்ஸஸுக்கு மிக பிரச்சனை, அவர் வந்து பல டாக்டர்களை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாரு, அத்தனையும் பார்த்து ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் சொல்லி அவங்க எடுத்து ரெடி ஆகுறாங்க. அப்போது அந்த டாக்டர் உடனே தொழிலையே மாற்றிக்கிட்டு ஆரோக்கியத்துறைக்கு வந்து, உங்கள் சப்ளிமெண்ட் டாக்டர்களுக்கு விட்டமின் மில்லை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ வாய்ப்பு இருந்தால் படிங்க. அப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு தெளிவாக இந்த உடம்பை பற்றி தெரியாதனால நல்லா தெளிவாக வேலை செய்கிறோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பெயின் வருதா, அரிப்பு வருதா, அது உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை சரி பண்ணுறது சொல்லி சிக்னல் கொடுக்குது. அரிப்பு வருதா, டாக்ஸின் வெளியேறுது, ஏதோ ஒரு காரணத்தினால டாக்ஸின் வெளியே வருது. இல்லை நீங்கள் சாப்பிட்ட உணவு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த வெளியே காட்டுது. நம்ம உடனே போயிட்டு அந்த வலி பொறுக்க முடியாமலோ, இந்த அரிப்பு இருந்தால் அதை கட்டுப்படுத்தணுன்ட்டா அலோபதியில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ, இல்லை அது ஆன்டிகிஸ்டாமைன் உள்ளே எடுத்துக்கிறதுங்கிறது நீங்களே உங்கள் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது தான். புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து இந்த உடம்புடைய தன்மையை புரியலை அப்படின்னா, உங்களுக்கு இருமல் தும்மல் வருது, ஒரு டஸ்ட்டு போச்சு, தும்மல் வருது, நீங்கள் அப்படியே அடக்கி பாருங்கள், உள்ள அந்த தும்மல் உள்ளே போயிட்டு உள்ளே பாதிப்பை ஏற்படுத்தும். பொறையேறி செத்தாலும் செத்துடுவாங்க. அப்போ இயற்கை சரி, டிசென்ட்ரி போகுது, ஒருத்தோட ஏதோ ஒன்று போச்சு, டிசென்ட்ரி போகுது, கட்டுப்படுத்தின என்ன ஆகும்? இது கீலர் பாஸ்கர் இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். ரத்தம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கார். அப்போ நான் வந்து இந்த இம்யூனிட்டியை பற்றி பேசும்போது, இந்த ஒரு சிலைடை பற்றி தொட்டு பேசும்போது இவ்வளவு பேசணும் அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய இதில் புரியாதனால நம்ம மக்கள் செய்யக்கூடியது. நான் பகவத்தையாவுடைய புக்கை படித்தேன், எனக்கு தெரியும் பெயினை பற்றியும். பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை மறைக்கக்கூடாது. இப்போ இவர் நம்ம பெயின் நிவாரண் சோர்னா டீக்கா வச்சுருக்கார், பெயின் நிவாரண் சோர்னா, ஓகேங்களா? அதில் கூட பெயின் க்யூர் சோர்னா இல்லை, பெயின் நிவாரணம், அவ்வளோதான். அது கொடுத்தா டெம்பரரியாக
ஆயுர்வேத ஹெர்பல் அதில் 25க்கு மேலே ஹெர்பல் இருக்குது. அது கொடுத்து சூப்பர் ரிசல்ட் வருது. பட் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு இன்டர்மீடியண்ட்டாக அதை வச்சுக்கலாம். அது வந்து இந்த சிக்னலை கட் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹெர்பல் போய் அடிப்படையாக என்ன இருக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஆயுர்வேதா அந்த பெயின் நிவாரன் சூர்ணா டிகே சாருடைய அந்த ஆஃபீஸில் நம்ம வச்சுருக்கோம். எம்எம் ஸ்டோரில் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துறதுனால தவறே கிடையாது. தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு டம்ளரில் நம்ம அந்த ஹீட்டான டம்ளரில் போட்டு டெய்லி கொஞ்சம் குடிக்கிறதுனால கூட தப்பு இல்லை. அது அவ்வளவு ஹெர்பல் இருக்குது. இப்படி தான் பயன்படுத்தணுமே ஒழிய உங்கள் உடம்புல சிக்னலை தடுக்கக்கூடிய எந்த விதமான மருந்து மாத்திரைகளையும் கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புக்குள்ளே வெளியே உடம்பை தாக்கக்கூடிய வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு கிருமிகளாகட்டும், உள்ளே நடக்கக்கூடிய அந்த கேன்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், கட் புளோரா கெட்டு போகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களாவது உடம்பை உடம்புடைய மொழியை உமர் பார்க்குன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் புக்கு. உடலின் மொழியை தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அம்மாவுக்கு தெரியும் குழந்தை கத்துது அப்படின்னா எதனால் கத்துது. இது உடனே சட்டையெல்லாம் கழட்டி பார்ப்பாங்க. நைட் கத்துதா வயிற்றை தொட்டு பார்ப்பாங்க. அப்போ அந்த சிம்டம் ஒரு தாய்க்கு சிம்டம் தெரிஞ்சிருந்தது. சொல்லப்போனால் நான் என் பொண்ணுக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அப்போ நான் இந்த டாக்டர்லாம் கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை பார்த்தா அவர் ராமகிருஷ்ணாவுக்கு எழுதி கொடுத்தாரு. அங்கே போய் அந்த என் பொண்ணு மஞ்சுளா இருக்கும் பொழுது உடம்பு பூரா தடிப்பு தடிப்பாக வருது. அப்போ என்ன ஏதுன்னு பார்த்து டாக்டர்லாம் வந்து வேறு டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் அங்கே நர்ஸம்மா ஒரு அம்மா சொல்லிச்சு, சார் இந்த பெட்ஷீட்டு கீழே பிளாஸ்டிக் போடுவாங்க, பிளாஸ்டிக்கில் தான் பெட்ஷீட் போடுவாங்க அந்த குழந்தை ஈரம் பண்ணாமல் இருக்கிறது. அதை மாற்றிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியை போடுங்க அப்படின்னது. 2 நாளும் சரியாக போச்சு. இதுதான் சார் பகுத்தறிவு. அந்த அறிவு படித்தா தான் வரும்னு சொல்ல முடியல. அப்போ நர்ஸு கம்மியாக படித்தவங்க அவங்களுக்கு எப்படி அது வந்தது? அதை பார்க்குற கோணம் என்ன அப்படின்னா, வெளி உலகத்திலிருந்து அறிவை எடுத்துக்கொண்டால் நம்ம மூளை வந்து பெருகும். பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டா மூளை குறுகிரும். அப்போது வெளி உலக அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இம்யூனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடம் உங்களுக்கு உறுதுணையாக எடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 7